ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம குலாப் ஜாமுன் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ப்ரெட்டில் செஞ்ச குலாப் ஜாமுன். இது எப்படி செய்கிறதுன்றதையும் பார்த்துடலாம். குலாப் ஜாமுன் மிக்ஸில் தான் குலாப் ஜாமுன் பண்ணியிருக்கேன். இப்போது ப்ரெட்டில் எப்படி குலாப் ஜாமுன் செய்கிறது ஈஸியான்றதையும் பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நம்ம இப்போது முதல்ல சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாய் வச்சுட்டு 1.5 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காவையும் போட்டுக்கிறேன். ஒரு 2 ஏலக்காவை தட்டி எடுத்து போட்டிருக்கேன். சுகர் சிரப் நல்லா கொதிச்சு வருது. இதில் நமக்கு ஒரு கம்பி பதம் வந்தால் போதும், ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஒரே ஒரு கம்பி பதம் வந்தாலே போதும். இப்போ அது ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணி வடிச்சிடலாம். இப்போ நான் இதுக்கு 6 சைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இந்த பிரெட்டோட கார்னர் எல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த 6 ஸ்லைஸ் பிரெட்லேயுமே அந்த சைடில் இருக்க கார்னர் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நடுவில் இருக்க பிரெட் பீஸை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் இருக்கிற எல்லா ப்ரெட்டையுமே நம்ம செஞ்சிடலாம். குலாப் ஜாமுன் செய்யணும்னா அர்ஜென்ட்டுக்கு வீட்டில் ப்ரெட் இருந்தாலே போதும், அதுலேயே நம்ம குலாப் ஜாமுன் செஞ்சு கொடுத்துடலாம். பசங்க இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த துண்டுகள் எல்லாம் எடுத்து ஜாரில் போட்டுடலாம். மிக்சி ஜாரில் போட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஜாரில் போட்டிருக்கேன். இதை நம்ம அரைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் அரைக்க தேவையில்லை. ஒரு 1-2 பல்ஸ் கொடுத்தாலே போதும், இது நல்லாவே அரைஞ்சிடும். பாருங்க, இது போல இருந்தாலே போதும், நம்ம ரொம்ப அரைக்க வேண்டாம். இது சரியா இருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். 6 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரெட்டில் ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு உருண்டெல்லாம் விரிசல் இல்லாமல் வரும். இப்போ நான் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். அதே போல் உருட்டியும் வச்சுட்டேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுமே பொரிச்சு எடுத்துடலாம். மிதமான தீயிலேயே வச்சு பொரிச்சிக்கலாம், ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். இது போல் நம்ம இதை கிளறி கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமுமே ஒரே கலரில் வரும். இப்போ எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ இது சரியான கலருக்கு வந்துருச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சுகர் சிரப்பில் இது எல்லாத்தையுமே போட்டுடலாம். சுகர் சிரப் கொஞ்சம் சூடாக இருக்கணும், ரொம்ப இல்லை, கொஞ்சம் சூடாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அதில் நம்ம இந்த குலாப் ஜாமுன் எல்லாம் பொரிச்சு எடுத்த குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இதில் இது கொஞ்சம் ஊறட்டும். இது ஊறின அப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த குலாப் ஜாமுன். இதை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.